பயங்கரமா இருக்கு கிட்டா. இது கிட்டாவா வேற எதுமா இந்த அளவு இருக்குன்னா பயங்கரமான கிட்டா. எந்த இருந்து வரீங்கண்ணா? சாயல் குட்டி. என்ன தேவையான கிட்ட வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா பாக்க பயங்கரமா இருக்கு. பல்லு எப்படி என்ன அதுனே? ஆறே பல்லு கிட்டானே. கிட்டா பாக்க 6 பல்லு கிட்டா மாதிரி தெரியல. 6 பல்லு கிட்டா. சந்தைக்கு தான் டாப் கிட்டா பல்லுக்குண்ணே. இத்தனை கிட்டா பாத்துருப்பீங்க? நிறைய கிட்ட பார்த்தா தான் டாப்பா இருந்துச்சு. ஓ, இந்த நிறைய கிட்டா பாத்தீங்க. இந்த கிட்டா டாப்ல இருந்துச்சு. என்ன விளைச்சனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஒரு 35 சொன்னாங்க. 35,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 32 முடிச்சு. 32 முடிச்சு போறீங்க. மன திருப்தி வாங்கிட்டு போறீங்கன்னா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இதே தக்கன ஆடு இருக்கா உங்ககிட்ட? பெரிய சைஸ் ஆடு இருக்கா? ஃபுல் ஆடு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 20 ஆடு. 70 ஆடு கிட்ட வச்சிருக்கீங்க. 20 ஆடு. 20 ஆடு ஒரு கிட்ட போதுமா? இன்னும் ஆடு வாங்கணும். ஒரு ஆடு வாங்க போறீங்க அப்படிதானே? கிட்ட பாக்க பயங்கரமா இருக்குண்ணே. நல்ல 2 குட்டி ஆடு சூப்பர் புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. மரி 2 என்ன மாதிரி பிரதர்? பொட்டை மாதிரி. பொம்மரி அப்படிதானே? ஆடினு எவ்வளவு நாள் இருக்கும் பிரதர்? ஆடி ஏறி ஒரு 1.5 மாசம். 1.5 மாசம் இருக்கும். ஆடு பல்லு எப்படி என்ன யாது பிரதர்? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. என்ன வேலை சொன்னாவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 28 சொன்னாங்க. 28,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 23. நம்ம இதை வாங்கிட்டு போறோம். நமக்கு இதுல என்ன லாபங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 2 பொட்டை மாதிரி வளர்த்துக்கலாம். குட்டி வைக்கலாம். குட்டி நல்ல ஆடு ஆக்கலாம். நல்ல லைனேஜ்ல உள்ள ஆடு அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே. வேலை பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம். கொஞ்சம் கூட தான். எவ்வளவு கூடுதல் நினைக்கிறீங்க? 2 ரூபா கூட தான். 2 ரூபா கூட தான். 2 ரூபா கூட தான். ஆனா ஆடு சூப்பர் ஆடு அப்படிதானே? ஆடு பாஞ்சு. இது 2 3000 6000 அவ்வளவு. 6000 அப்படி கணக்கு பண்ணி வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சு? ஆடு 2 மாதிரி என்ன பண்ணீங்க? சூப்பரா இருக்கு. ரெண்டுமே கிடா குட்டி. ஆடின்னு எவ்வளவு நாள் இருக்குங்கய்யா? ஆடு ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாசம் இருக்கும் அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன அதுங்கய்யா? பல்லு அரைப்பல் இருக்கும். பல்லு அரைப்பல் தான் இருக்கு. ஆடு இப்படி விலை என்ன விலை சொன்னாங்க? என்ன அதுங்க? இது 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 17 ரூபாய் பிடிச்சிருக்கேன். ஆனா ஆடு கொஞ்சம் உடசலா இருக்கு அப்படிதானே? ஆடு தேத்திடலாம் நம்ம கொண்டு போய். சரி, எத்தனை வருஷம் ஆடு வச்சுக்கலாம் ஐயா? இதுன்னா ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். 2 வருஷம் வச்சுக்கலாம். சரி, நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க? என்ன அதுங்க? இது குட்டியை வச்சுதான் ஆடு பிடிச்சிருக்கு. ஓ, குட்டிக்காண்டி தான் ஆடு பிடிச்சிருக்கிய. குட்டி நம்ம கரெக்டா எப்போ கொடுக்க முடியும்? என்ன கணக்குல பிடிச்சிருக்கிய? குட்டி இன்னும் ஒரு 6 மாசத்துல 4 மாசத்துல குடுக்குற மாதிரி. வீட்டுல பெரிய பெரிய சைஸான சந்தையில டாப்பான கிட்ட தான் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நாங்க சென்னையில இருந்து வாரீங்க. சரி, என்ன தேவைக்காண்டி இதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க? இது வந்து கோயில் கொடைக்காக, கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. இந்த கிடா பத்தி சொல்லுங்க. என்ன விலை சொன்னாவா? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இது 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 19 ரூபாய்க்கு முடிச்சோம். 19 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. இது 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்க. 25,500 வாங்கிட்டு போறீங்க. 25 கேட்டா முடியாதுனாங்க. சரி, கூட 500 ரூபா கொடுப்போம். கொடுத்து வாங்கிருக்கீங்க. அது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது பொடி குட்டி. ஒரு எவ்வளவு நாள் சென்னையில இருந்து இங்க வந்து வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? சென்னையில கிடைக்காது. 2வது நம்மளும் இந்த ஊரு கரசகுளத்துலதான் பிறந்து வளர்ந்தோம். தொழிலுக்காக சென்னையில இருக்கோம். சென்னையில இருக்கீங்க. பூர்வீகம் இங்கதான். நம்ம இது பூர்வீகம் இதுதான். அது நம்ம ரூபா கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம ஊர் மக்களுக்கு கிடைக்கணும். விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த காலத்துல. இந்த ஆட்டு தொழிலாவது மேலும் முன்னுக்கு வரணும். அதனால இங்கதான் வாங்கணும். ஆடு ஜாமுனு சூப்பர். எல்லாம் எந்த ஆடுமே குறை சொல்ல மாதிரி இல்லையா? அவ்வளவு ஏன்னா 2 பல்லு 4 பல்லு வியாபாரம். 2 பல்லு 4 பல்லு வியாபாரம் வாங்கிட்டு போறீங்க. எல்லாமே எல்லாம் தரமான குட்டியா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 2 குட்டி 3 குட்டியா? ஒரு ஆட்டுக்கு 2 மாதிரி. மத்த 3 ஆட்டுக்கும் ஒரு மாதிரி. மொத்தம் 4 ஆட்டுக்கு ஒரு மாதிரி. 4 ஆட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஒரு ஆட்டுக்கு 2 மாதிரி. அந்த வெள்ளாட்டு அந்த மட்டும் 2 மாதிரி. அது 2 மாதிரி ஆடு. அது எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? அது 23 கிராம். அந்த அதுவும் இது 2 கிராம். 2 கிட்டா மாதிரினா? ஆமா. 23 இருக்கு. 23,000 ரூபாய். 23,000 ரூபாய். ஆமா. இந்த ஆடுக்கு இதுக்கு பிள்ளை இதுனா? இதுக்கு பிள்ளை ஒத்தத்து மாதிரி கொடுத்து. ஆள 3 கிராம் மாதிரி. ஒரு ஆட்டுக்கு மட்டும் பொம்பரை. அந்த குழாயில மட்டும் பொம்பரை. அது எவ்வளவு? அது 18,000 ரூபாய். 18,000. சராசரி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எல்லாமே மொத்தத்துல இந்த 3 58,000. 3 சேர்த்து 58,000 வாங்கிட்டு போறீங்க. 3 கிராம். 3 கிராம் நிக்கல. ஓ, 3 கிட்டா மாதிரியோட 50. மொத்தம் 1,20 ஆயிட்டு. மொத்தத்துல 1,20 ஆகுது. எல்லாம் வளர்ப்பு தான் போகுது. எல்லாம் வளர்ப்பு தான் போகுது. எல்லாம் வளர்ப்பு தான் போகுது. 5 ஆடு 6 மாதிரி. ஆமா. ஆனா எல்லாம் சூப்பர் தெளிச்சு வாங்கிருக்கீங்க. அனுபவங்கள் இருக்கு அப்படிதான். ஆமாண்ணே. இப்படி யாரு வாங்கிட்டு நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? ஏன்னா இது இப்படி யாரு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் தெளிவா வச்சுக்கலாம். 3 வருஷம் 4 வருஷம் தெளிவு வச்சுக்கலாம். 2 பல்லு 4 பல்லு வியாபாரம் தான். 2 பல்லு 4 பல்லு வியாபாரம் தான். 3-4 வருஷம் தெளிவு இல்லாம வச்சுக்கலாம். குட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிதானே? கொடியாளத்துல லாபம் இருக்கு அப்படி. லாபம் தான். சரியான லாபம். ஆடு பக்கமா பார்த்தா லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. எல்லாம் மேய்ச்சல் முறை தானே? ஆமா. எல்லாம் கிருமி மருந்து இந்த மாதிரி அது மழை பொட்டாசி மரத்துல போடணும். கடைசியில போடணும். கரெக்டா போட்டு அது மழைக்கு முந்தி போட்டுடணும். எதனால அப்படி போடணும்? அது போட்டு இந்த மழைக்கு இந்த குளிர் காலத்துல அதுக்கு நோய் அட்டாக் ஆகாது. கிருமி மருந்து கொடுப்பீங்க அப்படின்னா? ஆமா, அதெல்லாம் கொடுப்போம். அல்ல எதுக்காண்டி கிருமி மருந்து கொடுக்கணும்? கிருமி இந்த புழு பூச்சி நோயில கழியும்ல, அதுக்கெல்லாம் கொடுப்போம். கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குட்டி நல்லா வளர்ப்பு நல்லா இருக்கும். ஆமா. சரி, ஓகே. நம்ம ஒரு புதுசா ஆடு வாங்க போறாங்கன்னு வச்சாங்க, அவங்க எப்படி ஆடுன்னு வாங்கணும்? ஏன்னா புதுசா வாங்குறேன்னா ஒரு 10 ரூபா ஒரு இளச்சனை ஆடை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சு சாய்ச்சில அதுக்கப்புறம் போக இளாட வாங்கி சரி வளர்த்துக்க வேண்டியது. ஸ்டார்ட்ல இளஞ்சனை தான் வாங்க. இளஞ்சனை வாங்கி 2 அனுபவம் கிடைக்கும். சரி, ஓகே. அழகழகான குட்டி வாங்கிருக்கீங்க. ஜம்முன்னு
கிடாமரியா பொம்மரியாண்ணே? எல்லாமே கிடா குட்டி தான். எல்லாமே கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா இது எல்லாமே? இது நல்லா பார்த்தா ஒரு 2.5 மாசம் இருக்கும். 2.5 மாசம் குட்டியா இருக்கும். இறக்கடிக்க விட்டு பால் கொடுக்க தேவையில்லை அப்படித்தானே? தேவையில்லை. என்ன விலை சொன்னாலும் என்ன விலைன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? குட்டி ஆவரேஜ் ரேட்டுக்கு 6 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஒரு குட்டி 6 ரூபா. இந்த விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஜாஸ்தியா இருக்கு. அது கிடா குட்டினா கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும். ரேட் கூட தான் இருக்கு. எவ்வளவு ஃபைனலா முடிச்சியே? ஆமா 6 ரூபா ஒரு குட்டி. ஆமா. மொத்தம் 18,000 வாங்கிட்டு போறீங்க. இல்ல 5,500 முடிஞ்சது. 500 500 மட்டும் தான் குறைக்க முடிஞ்சு. கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? எதை கணக்கு பண்ணி வளர்க்கி? 1 வருஷம் உடம்பு ஏறும். கிரி மருந்து தடுப்பூசி இந்த மாதிரி அதெல்லாம் போடத்தான் செய்யணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுரும். கரெக்டா 3 மாசம். அது எதனால கிரி மருந்து கொடுக்கணும்? என்ன காரணம்னே? இப்ப இந்த கொலையில இந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த கொலையில ஏதாவது கிருமி இருக்கும். ஓகே. அது வயிற்றுக்கு செட் ஆகாம அந்த குடல் புழு வரும். அதனால அது கொடுக்கும். ப்ராப்பரா தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க மொத்தம்? வீட்டுல இருக்க 2 வருஷம் 2 பக்ரீத் 2 கிடா குட்டி வளர்ப்போம். இந்த வட்டம் வெள்ளாடு பிடிக்கலாம். வெள்ளாடு பிடிக்கலாம்னு ஒரு டைம் மாச்சு பார்க்கலாம்னு மாச்சுங்க. விருதுநகர் பக்கம் வெள்ளாளம் வெள்ளாளம் இந்த ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இந்த ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இந்த ஆடு ஆடு இந்த ஒரு ஆடா 38 ரூபா. 38 ரூபா. 2 குட்டி. 2 குட்டியோட 38 ரூபா வாங்கிருக்கீங்களோ? ஆமா. உள்ள இருக்க ஆடுலாம் எப்படி சொல்லுங்க? உள்ள இருக்க ஆடுலாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? ஆனா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ண்ணே. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து நியூ டெக் கோட் ஃபார்ம்னு நம்மளும் ஒரு சேனல் வச்சிருக்கோம். சரி ஓகே. சரிங்களா? நம்ம இங்க வந்து எட்டயபுரம் வந்திருக்கோம். எட்டயபுரம் வந்து எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? நம்ம நான் 70 குட்டி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். 70 குட்டி இப்போதைக்கு ஒரு 35 எடுத்தாச்சு. 35 குட்டி எடுத்தீங்க. ஆவரேஜா என்ன விலைக்கு எடுத்துருக்கீங்க? ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 6000 வரும். 6000 இருந்து 6500 ஆவரேஜ் வரும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து இப்போ கவி பாரதி பிறந்த ஊரு. இந்த மண்ணில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு புண்ணியம் தான், ஒரு சந்தோஷம் தான். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. இது இப்போ வளர்ப்புக்கு நம்ம கொண்டு போறோம். ஒரு 4 மாசத்துல இருந்து 6 மாசம் வளர்க்கறதுக்கு இருக்கோம். வளர்த்துட்டு எங்க ஊர் சைடுலயே பிளான் பண்ணலாமான்னு இருக்கோம். ஆமா ஆமா. அங்க எடுத்தா ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் எட்டயபுரத்துக்கு எடுத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இங்க வியாபாரமும் நல்லா இருக்கு, நம்ம எடுக்கிறதும் நல்லா இருக்கு. நல்ல குட்டியா இருக்கு. குட்டியும் நல்லா இருக்கு. பிடிச்ச குட்டியா வாங்கிருக்கீங்க? ஆமா ஆமா. 2 பீஸா எடுத்து 35-40 கிட்ட சேர்த்துட்டோம். 2 குட்டியா தான் வாங்கிருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. நல்லபடியா. வீட்ல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க பண்ணல? இல்ல இப்ப ஆல்ரெடி இருந்தது. எடுத்து எத்தனை குட்டி வச்சிருந்தீங்க? 50 வச்சிருந்தோம். ஃபுல்லா குட்டி எடுதான். ஆமா ஆமா ஆமா. குட்டி இங்க இருந்தாங்க செட் ஆகுதானே? செட் ஆகுது. நம்ம மண்ணுக்கு செட் ஆகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன ஒண்ணு அங்க சேல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரேட் கூட. ஆமா ஆமா. கொஞ்சம் ரேட்டு கட்டுப்படி ஆகாது. ரெண்டாவது வந்து அந்த பக்கம் வந்து கொடியாடு வந்து கொஞ்சம் ரேரு. போனா அந்த பக்கம் கொஞ்சம் சேல் ஆகும். ஆனா அங்க தலைச்சேரி அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பாக்கணும். இது இன்னும் இப்ப எடுக்கணும். இன்னும் ஒரு 30-35 உருப்படி எடுக்கலாம்னு இருக்கோம். எடுக்கணும். ஆமா. ஓகே ஓகே. தடுப்பூசி கிருமி இதெல்லாம் கொடுப்பீங்க? ஆமா ஆமா. எல்லாமே வந்து செட்டப்போட தான் இருக்கும். செட்டப்போட தான் இருக்கு. ஆமா. விழுப்புரத்துல எவ்வளவு தூரம் இங்க வர்றதுக்கு? நமக்கு ஆயிடுச்சு ஒரு 450 கிலோமீட்டர் கிட்ட. அப் அண்ட் டவுன் 450 இல்ல வரல? அப்பு மட்டும் 450, டவுன் ஒரு 450, ஆல்மோஸ்ட் 900 லிட்டர். அவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்ம வேங்கணும் ஒரு எண்ணத்துல வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. நம்ம சேனல் நேம் நாங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நியூ டெக் கோட் ஃபார்ம் திண்டிவனம்னு. ஓகேண்ணா ஓகேண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகே தேங்க்யூ. என்ன யாது பிரதர்? பல்லு போல பல்லு இன்னும் போடல அப்படிதானே? போடல. என்ன வேலை சொன்னாலும் எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 14 ரூபா சொன்னாவ. 14 முடிச்சிருக்கியா? 13 முடிச்சிருவோம். 13 முடிச்சிருக்கியா அப்படிதானே? ஆமா. சரி. ஒரிஜினல் ஒரு அருமையான குட்டி, நல்ல சூப்பர் கரும்போர் அப்படிதானேங்கயா? கரும்போரு கன்னிப்போரு. சரி ஓகே. பல் போட்டதா? பல் போடாதா? 2 பல் போட்டு. 2 பல். காய் அடிச்சா? காய் அடிக்காதா? காய் அடிச்சது. என்ன தேவைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்களா? ஃபங்க்ஷன் என்ன வேலை சொன்னா எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போறீங்க? தூத்துக்குடி போகுது. தூத்துக்குடி. என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சொல்லுங்க? எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10,500 அப்படிதானே? சரி. ஆடு பாத்தீங்கன்னா கிடா மரி வந்து பாத்தீங்கன்னா பொம்மரி ஆடு வந்து 6 பல்லுன்னு சொல்றாங்க. 18,000 கரையன்னு வாங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. சரிங்களா? விலை வந்து நீ கொஞ்சம் கூடுதல் மாதிரி தான் தெரியுது. குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? வளர்க்க போறீங்க. எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 2200. 2 சேர்த்து 2200. சூப்பர் குட்டியா வாங்கிருக்கீங்க. எல்லாம் காய் அடிச்சதா? காய் எல்லாமே காய் அடிச்ச குட்டி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? ஒரு 6 மாசம் 7 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி குட்டி இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? காலேஜ் முடிச்சிருக்கேன். காலேஜ் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சு டக்குன்னு ஆடு வளர்க்கணும் என்ன எப்படி பிரதர் வந்து? இல்ல முதல்ல இருந்தே வீட்டுல ஆடு கோழி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன பிள்ளைல இருந்தே வளர்த்துட்டே இருக்கேன். அதனால இப்ப நம்ம ஆடு வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்தாச்சு உள்ள அப்படிதானே? சரி ஓகே. இது என்ன விளைச்சனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 11 ரூபா சொன்னாங்கன்னா நாங்க 10 ரூபா கரையத்துக்கு 10 ரூபா கரையத்துக்கு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? கரெக்டா எத்தனை? சூப்பர் நல்ல கரும்போர் ஆடு, அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? பல்லு ஆடு நரசனை. ஆடு நரசனை. என்ன விளைச்சனாவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா?
13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சீனே? 9,000 மன்னிச்சோம். 9,000 மதிச்சு கடைசியில ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 10,000 முடிஞ்சு. 10,000 முடிச்சிருக்கீங்க. இந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 3,000 மதிச்சு. 3,500. 3,200. 3,200. எந்த 5,000 சொன்னாங்க. 3,200 முடிச்சு. ரேட் வந்து அதிகமா தான் சொல்லியிருக்கானே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம சிவாசில தான். சிவகாசில இருந்து வரீங்க. சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க. கொட்டியன்னு விழல போலுக்குன்னா கிடாமரியா பொம்மரியா பிரதர்? கிடாமரி தான் ப்ரோ. கிடாமரி குட்டி காட்டுங்க. கால் நல்லா ஜம்மு இருக்கு சின்ன இல்லையா? சரி கிடாமரி தான். எத்தனை நாள் குட்டியா இருக்கும் பிரதர்? இதுல ஒரு 10-15 நாள் இருக்கும். ஒரு 10-15 நாள் குட்டியா இருக்கும். எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம் பிரதர்? வீட்டு மாடு இருக்கு. சரி. அதுக்கு பால் இருக்கு. பால் இருக்கு. அதனால சின்ன குட்டி ஒரு ஆடு 3 குட்டி போட்டிருக்கு. அதோட சேர்த்து பால் கொடுத்து வளர்த்துறோம். பால் கொடுத்து வளர்த்துறலாம் அப்படிங்கிற இடத்துல வாங்கிட்டு போறீங்க. என்ன வேலை சொன்னா எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1,500 சொன்னாரு. 1,500 ரூபா சொன்னாங்க. 1,300 வாங்கி. 1,300 வாங்கிட்டு போறீங்க. விலை கூடுதல் நினைக்கலாம் கம்மி நினைக்கலாம்? விலை கொஞ்சம் கூட தான். அப்படிதானே? சரி ஓகே. ஆனா இதே மாதிரி வளர்த்தானவும் இருக்கா? இருக்குண்ணே. ஏன்னா சின்ன குட்டினால கழிச்சல் இந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? அதுக்கு பால் அதிகமா கொடுத்தோம்னா கழியும். அளவா கொடுத்துக்க வேண்டிய. அளவு குறைச்சிக்க வேண்டியது அப்படிதானே? சரி ஓகே. இதுக்கு முன்னாடி வளர்த்துக்கு எப்படி இருக்கும் பிரதர்? 4 மாசம். 7-8 மாசம் குட்டியா இருக்கும். காய் எட்டிச்ச மாதிரி தான். என்ன வேலை சொன்னாலும் எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாவ எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 11.5. 11 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுது பிரதர்? இது போய் கட்சியில வரும். நல்ல சூப்பர் பொட்டு. பல் போட்ட குட்டியா பல் போடாத குட்டியாடே? கிடா குட்டிங்க. கிடா குட்டி. பல் போட்டதா பல் போடாதா? பல் தெரியாது. அதெல்லாம் தெரியாது அப்படிதானே? என்ன வேலை சொல்லி எவ்வளவுன்னு கொடுத்துருக்கே? 11,700. 11,700 நீதான் கொடுத்துருக்க அப்படிதானே? தாத்தா. தாத்தா கொடுத்துருக்க அவ்வளோ?